ஓகே. ஹாய் கைஸ். இந்த செஷன்ல வந்து நம்ம குளோபல் டெம்பரரி டேபிள், அதாவது ஜிடிடி பத்தி பார்க்க போறோம். குளோபல் டெம்பரரி டேபிள் அப்படிங்கிறது ஆரக்கிள்ல இருக்க ஒன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். இதுவும் ஒன் ஆஃப் தி டிபி ஆப்ஜெக்ட், லைக் அவர் டேபிள் வியூஸ், மெட்டீரியல் வியூஸ் மாதிரி. இதுவும் வந்து ஒரு டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட். குளோபல் டெம்பரரி டேபிள், இது ஜிடிடின்னு சொல்லுவோம். சரி, இது வந்து ஒரு டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா செஷன் லெவல்ல டேட்டா மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். ஓகே, அது என்னங்கிறத பார்ப்போம். இட்ஸ் a DB object. We can do session wise data management using GTT. சரி, ஓகே. செஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். செஷன் லெவல்ல இருக்க டேட்டா மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம இந்த ஜிடிடி யூஸ் பண்றோம். ஓகே, இது வந்து நார்மல் டேபிள் மாதிரி தான். பட் இதுல இருக்க இதுல ஸ்டோர் பண்ற ரெக்கார்ட்ஸ் மட்டும் டெம்பரரியா தான் ஸ்டோர் ஆகும். நம்ம நார்மல் டேபிள்ல வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம கமிட் பண்ணிட்டோம்னா அது வந்து டேட்டா பேஸ்ல பர்மனண்டா ஸ்டோர் ஆயிடும். பட் ஆனா இந்த குளோபல் டெம்பரரி டேபிள் அப்படிங்கிற டேபிள் வந்து நார்மல் டேபிள் மாதிரி தான், அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே நார்மல் டேபிள் மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுல வந்து பர்மனண்டா ரெக்கார்டை ஸ்டோர் பண்ண முடியாது. இதுல டெம்பரரியா தான் ரெக்கார்ட்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, இட்ஸ் லைக் நார்மல் டேபிள் only, but we cannot store the data permanently. சரி, the data which we are storing in one session will not be available in another session. சரி, ஓகே. இதுல வந்து நமக்கு ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஆன் கமிட் delete rows, on commit reserve rows. Okay, இந்த ரெண்டு டைப்ஸ் ஆஃப் குளோபல் டெம்பரரி டேபிள் இருக்கு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, இப்போ நம்ம இது வந்து ஒரு டிபி ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டோம். இது செஷன் லெவல்ல டேட்டா மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இது நார்மல் டேபிள் மாதிரி தான், பட் இதுல டேட்டாவை பர்மனண்டா ஸ்டோர் பண்ண முடியாது, டெம்பரரியா தான் ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு செஷன்ல நம்ம ஸ்டோர் பண்ற டேட்டா அடுத்த செஷன்ல அவைலபிளா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இப்போ செஷன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு பாத்துக்கலாம். ஓகே, அஸ் அ யூசர், நான் வந்து ஒரு யூசர், நான் ஒரு ஸ்கிரீன்ல இருக்கேன். ஸ்கிரீன்ல வந்து என்னோட லாகின் இன்ஃபர்மேஷன், லாகின் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்றேன். ஃபேஸ்புக்ல லாகின் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்ல லாகின் பண்றேன். சேம் டைம் மதன், தனுஷ் ரெண்டு பேருமே ஜாயின் பண்றீங்க, லாகின் பண்றீங்க. லாகின் பண்ணும்போது இந்த லாகின் ரெக்வஸ்ட் வந்து எப்படி போகும்? ஒருத்தருக்கும் இண்டிபெண்டா போகுமா, இருக்குமா, இல்ல எல்லாருக்கும் சேர்த்து ஒரே ரெக்வஸ்டா போகுமா? எனி கெஸ்? எப்படி ப்ரோ கேட்டீங்க? லாகின் பண்றீங்க, ஃபேஸ்புக்ல லாகின் பண்றோம். என்னோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நான் பண்றேன்.
ம். உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்க பண்றீங்க. ம். 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 சோ அப்படிங்கும்போது ஒரு ரெக்வஸ்ட் ஜாவா லேயர்ல இருந்து டேட்டா பேஸுக்கு ஒரு ரெக்வஸ்ட் போகும் இந்த பாஸ்வேர்ட் ம். எல்லாம் வெரிஃபை பண்றதுக்கு. ம். சோ இந்த வெரிஃபிகேஷன் ரெக்வஸ்ட் வந்து ஒருத்தருக்கும் இண்டிபெண்டன்ட் ரெக்வஸ்டா போகுமா இல்ல கம்பைன்ட் ரெக்வஸ்டா போகும்னு நினைக்கிறீங்களா? இண்டிபெண்டண்டா தான் போகும். ஒருத்தருக்கும் கம்பல்சரி இண்டிபெண்டன்டா தான் போகும். ஒருத்தருடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை எடுத்துட்டு போய் டேட்டா பேஸ்ல செக் பண்ணும். அவருக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ தனியா கொடுத்துரும். பாஸ்வேர்டு கரெக்ட்னா கரெக்ட், இல்லைன்னா ராங் பாஸ்வேர்டு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷனை கொடுத்துரும். அதே மாதிரிதான் ஒருத்தருக்கும். ஸோ இந்த செஷன் இதுதான் செஷன் சொல்றது. இப்போ எனக்கு அந்த இண்டிபெண்டன்ட் ரெக்வஸ்ட் இருக்குல்ல, அது வந்து ஒரு செஷன். அந்த செஷன் வந்து எதை ஹேண்டில் பண்ணுது? என்னோட யூசர் ஐடி என்னோட பாஸ்வேர்டை தான் ஹேண்டில் பண்ணுது. கரெக்டா? ம். ஆமாங்க ப்ரோ. அதே மாதிரி தான் தனுஷுக்கும் மதனுக்கும் இண்டிபெண்டா இது பண்ணும். ஸோ என்னோட செஷன் நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த டேட்டா பேஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல போய் ஒரு டேட்டாவை செக் பண்ண போகுது. அதுக்கு யூஸ் பண்ற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ப்ரொசீஜர்னு நம்ம படிப்போம் ஃபியூச்சர்ல. ஓகே, பிஎல்எஸ்கியூல ப்ரொசீஜர்ஸ்னு ஒன்று படிப்போம். அந்த ப்ரொசீஜருக்கு வந்து இன்புட் பேராமீட்டர்ஸ் கொடுப்போம். சரிங்களா? இப்போ நான் ப்ரொசீஜரை இன்புட் அந்த ப்ரொசீஜரோட வேலை என்னன்னா, நான் கொடுத்துருக்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து வேலிடான யூசர் ஐடி பாஸ்வேர்டான்னு செக் பண்றது தான் அந்த ப்ரொசீஜரோட வேலை. ஓகேவா? ஸோ நான் இன்புட்டா என்னோட யூசர் ஐடியையும் பாஸ்வேர்டையும் கொடுப்பேன். அந்த ப்ரொசீஜர் போய் செக் பண்ணிட்டு அவுட்புட்டா எனக்கு வந்து சக்சஸா இல்ல ஃபெயிலியரான்னு சொல்லிட்டு அவுட்புட் கொடுக்கும். சக்சஸ்னா என்னால லாகின் பண்ண முடியும், ஃபெயிலியர்னா லாகின் பண்ண முடியாது. இது புரியுதா உங்களுக்கு? புரியுது. சரி, அதே மாதிரி தான் ஒருத்தருக்கும் பண்ணும். ஸோ நான் லாகின் பண்ணும்போது அந்த டேட்டா பேஸ்ல இருக்க அந்த ப்ரொசீஜர், பர்டிகுலர் ப்ரொசீஜர் என்னோட இன்புட்ஸை எடுத்துக்கிட்டு ரன் ஆகும். நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதே ப்ரொசீஜர் அதே சேம் டைம் உங்களோட இன்புட்டை எடுத்துக்கிட்டு ரன் ஆகும். ஸோ ரெண்டு பேருக்கும் வேற வேற செஷன். கரெக்டா? இதைத்தான் நம்ம செஷன் சொல்றோம். ஒரே ஆப்ஜெக்ட் எனக்கும் வேலை செய்யும், உங்களுக்கும் வேலை செய்யும். எத்தனை யூசர் இருக்காங்களோ அத்தனை யூசருக்கும் வேலை செய்யும். இது எப்படின்னா, இப்போ நான் ஒரு யூசர், டேட்டா பேஸ்ல ஆக்சஸ் இருக்கு. என்ன மாதிரி ஒரு 100 பேருக்கு இப்ப இந்த ஹச்ஆர் ஸ்கீமால ஒரு ஆக்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ்னு போடுறாங்க, எல்லாருக்குமே காட்டுது. ஆனா எல்லாமே என்ன, ஒருத்தருக்கும் ஒரு செஷன் அப்படின்னா 100 செஷன் கிரியேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சோ இந்த குளோபல் டெம்பரரி டேபிள் எல்லாம் என்னன்னா, இது வந்து ஒரு டேட்டா பேஸ் ஆப்ஜெக்ட். இதை நான் கிரியேட் பண்ணும்போது இது டேட்டா பேஸ்ல பர்மனண்டா கிரியேட் ஆயிரும். இது ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த டேட்டா பேஸ்ல இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் வந்து பர்மனண்டா ஸ்டோர் ஆயிரும். பட் வந்து என்ன ஆகாது, டேட்டா ஆகாது. டேட்டா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் லாகின் நான் இந்த டேபிள்ல வந்து ஒரு சம் ரெக்கார்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணேன் அப்படின்னா என்னோட செஷன்ல மட்டும் இது காட்டும், உங்களோட செஷன்ல காட்டாது. புரிஞ்சுதா? புரியுது. அதைத்தான் இந்த 4th பாயிண்டா நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். செஷன் லெவல்ல தான் வந்து இது இருக்கும். இன்னும் அனதர் செஷன்ல வந்து இது அவைலபிளா இருக்காது, இந்த டேட்டாஸ் எல்லாம் அவைலபிளா இருக்காது அப்படின்னு சொல்றோம். ஓகே, சரி, ஓகே. இப்போ ஆன் கமிட் டெலிட் ரோஸ், ஆன் கமிட் ப்ரெசர்வ் ரோஸ், இந்த ரெண்டு டைப்ஸ் இருக்கு. இதை பத்தி நம்ம பார்ப்போம். இப்போ இது ஒரு செஷன். நான் இப்போ இதுல ஒரு குளோபல் டெம்பரரி டேபிள் கிரியேட் பண்ண போறேன். என்ன டைப் ஆஃப் குளோபல் டெம்பரரி டேபிள்னா ஆன் கமிட் டெலிட் ரோஸ் அப்படிங்கிற குளோபல் டெம்பரரி டேபிள். சரி, இப்போ கிரியேட் டேபிள் G_1 G_1 ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். அதுல ஐடி அண்ட் தென் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காலம்ஸ் இருக்கு. இது வரைக்கும் நார்மலா நம்ம டேபிள் கிரியேட் பண்ணும்போது எப்படியோ அதே மாதிரி தான். சோ இந்த இடத்துல நம்ம என்ன கிரியேட் பண்றோம், குளோபல் டெம்பரரி டேபிள் தானே கிரியேட் பண்றோம். சோ இன்ஸ்டெட் ஆஃப் டேபிள் we have to mention global temporary table. Global temporary table. Create global temporary table. Table name உள்ளுக்குள்ள வந்து என்ன காலம்ஸ்ங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். அண்ட் தென் அடிஷனலா இது என்ன டைப் ஆஃப் குளோபல் டெம்பரரி டேபிள்னு சொல்லணும். ஆன் கமிட் டெலிட் ரோஸ். ஃபர்ஸ்ட் அந்த டாபிக் பார்ப்போம். ஆன் கமிட் டெலிட் ரோ, டைப் ஆஃப் ஜிடிடி.
இதை எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு குளோபல் டெம்பரரி டேபிள் கிரியேட்டட்னு ரிசல்ட் வந்துருச்சு. அப்போ டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அதை வியூ பண்ணி பாக்குறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் g_1 டேபிள் இருக்கு, பட் அதுல எனக்கு எந்த டேட்டாவும் இல்லை. ஸோ லெட் மீ இன்சர்ட் ஒன் ரோ ஆஃப் டேட்டா. சரி, இப்போ ஒரு ஒன் ரோ ஆஃப் டேட்டாவை நான் எக்ஸிக்யூட் இது பண்றேன். இன்சர்ட் ஆயிடுச்சு. இன்சர்ட் ஆனதுக்கு அப்புறம் செக் பண்ணி பாக்குறேன். 1A அப்படின்னு சொல்லி ஒரு ரோ வந்து இன்சர்ட் ஆயிருக்கு. சரி, ஓகே. இப்போ என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட்ல சேம் ஹெச்ஆர் ஸ்கீமாவை ஓபன் பண்றேன். ஸோ அதுக்காக நான் எஸ்கியூஎல் பிளஸ் யூட்டிலிட்டியை கால் பண்றேன். எஸ்கியூஎல் பிளஸ் செலக்ட் ஆல் தி காலம்ஸ் ஃப்ரம் g_1. சரி, இதை எக்ஸிக்யூட் பண்றேன். நோ ரோ செலக்டட். டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு, பட் இங்க நோ ரோ செலக்டட் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இன்சர்ட் பண்ண ஒரு ரோ வந்து டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகல. எதனால ஸ்டோர் ஆகல? நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இது வந்து செஷன் லெவல்ல தான் டேட்டாவை ஹோல்டு பண்ணும். ஒரு செஷன்ல இருக்கிறது இன்னொரு செஷன்ல இருக்காதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த செஷன்ல எனக்கு இருக்க டேட்டா, இந்த செஷன்ல எனக்கு இருக்க டேட்டா இன்னொரு செஷன்ல இல்ல. கரெக்டா? இதைத்தான் வந்து நம்ம குளோபல் டெம்பரரி டேபிள்ல வந்து செஷன் லெவல்ல டேட்டா மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றோம்னு சொல்லியிருக்கோம். சரி, ஓகே. இப்போ இது என்ன டைப் ஆஃப் குளோபல் டெம்பரரி டேபிள் அப்படின்னு பார்த்தா நம்ம ஆன் கமிட் டெலிட் ரோஸ்னு சொல்லியிருக்கோம். கரெக்டா? ஸோ ஆன் கமிட் டெலிட் ரோஸ்னா என்ன அர்த்தம்னா, இந்த டேட்டா வந்து செஷன் லெவல்ல தான் இருக்கணும். ஓகே. ஸோ இந்த டேட்டாவை என்ன பண்ணணும் அப்படிங்கறத பொறுத்து தான் இப்போ நம்ம இந்த G1ங்கிற டேபிள்ல ஒன் ரோ ஆஃப் ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ கமிட் கொடுத்தா டெலிட் ஆயிடும். அதைத்தான் ஆன் கமிட் டெலிட் ரோஸ்னு சொல்றோம். நம்ம இதுல டெம்பரரியா தானே ஸ்டோர் பண்றோம். ஸோ ஒரு செஷன் முடியும் போது என்ன யூஸ் பண்ற, என்ன யூசேஜுக்காக நம்ம இந்த டேபிள்ல இந்த டேட்டாவை இன்சர்ட் பண்ணமோ அந்த யூசேஜ் முடிஞ்ச உடனே இந்த டேட்டா எல்லாம் டிராப் ஆகும். அதுதான் பர்பஸ். ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிளி நீங்க இப்போ கமிட்னு கொடுத்தா, கமிட் பண்ணீங்கன்னா இதுல இருக்க டேட்டா ரிமூவ் ஆயிடும். நார்மலா கமிட் பண்ணா என்ன ஆகும்? ஸ்டோர் ஆகும். நார்மல் டேபிள்ஸ்ல கமிட் பண்ணா ரெக்கார்ட்ஸ் வந்து டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். பட் இந்த குளோபல் டெம்பரரி டேபிள்ல கமிட் கொடுத்தீங்கன்னா, இது என்னது? ஆன் கமிட் டெலிட் ரோஸ். கமிட் கொடுத்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் வந்து ரிமூவ் ஆயிடும், டெலிட் ஆயிடும். அதைத்தான் வந்து ஆன் கமிட் டெலிட் ரோஸ் சொல்றோம். ஓகே. ஏதாவது டவுட் இருக்காது உங்களுக்கு? இல்ல ப்ரோ, இல்ல. சரி, இப்போ இன்னொரு விஷயம் பார்ப்போம். இதுதான் குளோபல் டெம்பரரி டேபிள். சரி, ஓகே. இப்போ நோட்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு 6 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுத்திருக்கீங்களா? எடுத்துட்டேன் ப்ரோ. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் இந்த 2 டைப்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஆன் கமிட் டெலிட் ரோஸ்னா என்ன அப்படிங்கறத சொல்றேன். அது நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இட் இஸ் டிஃபால்ட். It is default if we didn't mention anything. It is default if we didn't mention anything. Oracle take it automatically. Oracle takes it automatically as on commit delete rows. இந்த பாயிண்டோட மீனிங் என்ன அப்படின்னா,
நம்ம குளோபல் டெம்பரரி டேபிள்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட மென்ஷன் பண்ணலைனாலுமே கூட இந்த இது ஆன் கமிட் டெலிட் ரோஸ் மென்ஷன் பண்ணாம நீங்க இதை எக்ஸிக்யூட் பண்ணாலும் இது என்ன டேபிள் என்ன டைப் ஆஃப் டேபிளா கிரியேட் ஆகும்னா ஆன் கமிட் டெலிட் ரோஸா தான் கிரியேட் ஆகும் பை டிஃபால்ட். ஓகே, அதைத்தான் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட சொல்லியிருக்கோம். இந்த பாயிண்ட் புரியுதா? ஓகே. சரி, செகண்ட் பாயிண்ட் என்னன்னா the data will be present until the session committed. The data will be present until the session is committed. தனுஷ், நீங்க நோட்ஸ் எடுக்கிறீங்களா? எடுத்துதான் ப்ரோ இருக்கேன். சரி, ஓகே. இந்த ரெண்டு பாயிண்ட் ஆன் கமிட் டெலிட் ரோஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்றப்ப யூஸ் பண்ணிக்காங்க. ஓகே. சரி, இப்போ ஆன் கமிட் ப்ரெசர்வ் ரோஸ் பத்தி நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ சேம் டேபிள் நான் இப்போ டிராப் பண்றேன். டிராப் டேபிள் g_1 டேபிள் டிராப் ஆயிடுச்சு. சரி, இப்போ ஆன் கமிட் ப்ரெசர்வ் ரோஸ் குளோபல் டெம்பரரி டேபிள் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ ப்ரெசர்வ் ரோஸும் நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ இந்த டேபிள் நான் கிரியேட் பண்றேன். இந்த டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. ரெக்கார்ட்ஸ் எதுவும் இருக்கா பாக்குறேன். எனக்கு ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்ல. ஒன் ரோ ரெக்கார்டை இன்சர்ட் பண்றேன். ஒன் ரோ இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் கமிட் டெலிட் ரோஸா இருந்தா நம்ம கமிட் கொடுக்கும் போது என்ன ஆகும்? டெலீட் ஆயிரும். உள்ள இருக்க டேட்டாஸ்லாம் டெலிட் ஆயிடும். ஸோ இப்போ நான் இந்த ப்ரெசர் ரோஸ்ல என்ன பண்ணுவோம்னா கமிட் கொடுத்தாலும் டேட்டா டெலிட் ஆகாது, இருக்கும். ஓகே, அது எப்போ போகும் அப்படின்னா இது எந்த செஷன்ல இருக்கும்? எல்லா செஷன்லயும் இருக்குமா இல்ல இந்த ஒரு செஷன்ல மட்டும் இருக்குமா? இந்த ஒரு செஷன்ல மட்டும் இருக்கும். இந்த ஒரு செஷன்ல மட்டும் தான் இந்த டேட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இந்த இடத்துல இதுல எக்ஸிக்யூட் பண்றேன். இங்க இந்த டேட்டா இல்ல, பட் டேபிள் இருக்கு, டேட்டா இல்ல. சரி, இப்போ ஆன் கமிட் டெலிட் ரோஸ்ங்கிற கான்செப்ட் எதுக்காக வந்துச்சுன்னு சொல்லி பார்ப்போம். ப்ரெசர் ரோஸ்ங்கிற கான்செப்ட் இது என்னன்னா எப்போ நம்ம கமிட் கொடுக்குறோமோ கமிட் கொடுக்குறப்போவே ரெக்கார்ட்ஸ் டெலிட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஆன் கமிட் டெலிட் ரோஸ். கமிட் கொடுத்து டெலிட் ஆகாம எப்போ இந்த செஷன் முடியுதோ, ஒரு செஷனுக்கு ஒரு ஆரம்பம் ஒரு முடிவுன்னு இருக்கும் பாத்தீங்களா, ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட். எண்டிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து டெலிட் ஆகும். ஒன் செஷன்ஸ் க்ளோஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தான் டேட்டா டெலிட் ஆகும். சரி, நான் இப்போ டிரா பண்றேன். இந்த சேம் டேபிள் என்னோட கமெண்ட் ப்ராம்ப்ட்ல நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். SQL Plusல நான் கிரியேட் பண்றேன். எனக்கு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. Now I'm going to insert one row in this. இந்த சேம் ரோ ஆஃப் ரெக்கார்ட் நான் இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ செலக்ட் பண்ணி பார்க்கறேன். செலக்ட் ஆல் தி காலம்ஸ் ஃப்ரம் G1. இப்போ எனக்கு அந்த ரோ இருக்கு. ஓகே, இப்போ நான் கமிட் கொடுக்குறேன். கமிட் கொடுத்தா இது ஆன் கமிட் ப்ரெசர்வ் ரோஸ். ஸோ எனக்கு டெலிட் ஆகாது. செக் பண்ணி பார்க்கறேன், எனக்கு டெலிட் ஆகல. அந்த ரோ வந்து இன்னும் இருக்கு. சரி, நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன், ஒரு செஷன் எப்போ முடியுதோ அப்பதான் வந்து இதுல இருக்க ரெக்கார்ட்ஸ் டெலிட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இப்போ செஷன் வந்து இதுல எப்படி முடிக்கலாம் அப்படின்னா எக்ஸிட் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்து எக்ஸிக்யூட்டிவ் என்டர் பண்ணீங்கன்னா செஷன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகே, எனக்கு டிபில இருந்து டிஸ்கனெக்ட் ஆகி வெளியே வந்துருச்சா? வெளியே வந்துருச்சு. இப்போ அகைன் நான் கனெக்ட் பண்றேன். கனெக்ட் பண்ணியாச்சு.
செலக்ட் பண்ணி பாக்குறேன், எனக்கு ரெக்கார்ட்ஸ் இல்லை. போயிடுச்சா? ம் ஓகே, ஒரு செஷன் முடியும் போது டேட்டாவை டெலீட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேரு ஆன் கமிட் ப்ரெசர்வ் ரோஸ். கமிட் பண்ண உடனேவே டேட்டா போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஆன் கமிட் டெலீட் ரோஸ். எனிஹவ் குளோபல் டெம்பரரி டேபிள்ல பர்மனண்டா டேட்டாஸை ஸ்டோர் பண்ண முடியாது, கரெக்டா? ம் ஆமா. அந்த பர்பஸுக்காக தான் வந்து குளோபல் டெம்பரரி டேபிள். நம்மளோட ப்ரோக்ராமுக்குள்ள எந்தெந்த இடத்துல எல்லாம் டேட்டாவை டெம்பரரியா ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நீடு வருதோ அந்த இடத்துல எல்லாம் ஜிடிடி குளோபல் டெம்பரரி டேபிள் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, பிஎல்எஸ்கியூல தான் நம்ம இந்த குளோபல் டெம்பரரி டேபிள் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே, அதை கிரியேட் பண்றது அப்படின்னா என்னங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க இப்ப கத்துக்கீங்க. அதர்வைஸ் நம்ம பிஎல்எஸ்கியூல தான் அதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, சரி, இப்போ ஒரு சினரியை வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இது ஆன் கமிட் ப்ரெசர் ரோஸ்னா என்னன்னு நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆன் கமிட் ப்ரெசர் ரோஸ் டைட்டில் போட்டுக்கோங்க. பாயிண்ட் சொல்றேன். ஆஃப்டர் commit the data it won't be deleted. After committing the data it won't be deleted. It will be present, but when the session is closed, when the session is closed, then the data will be deleted. After committing the data won't be deleted. It will be present, but when the session is closed the data will be deleted. Note பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். Okay, next point. Anyways, the data will be stored temporarily in GTT. Global temporary table ஓட அர்த்தமே அது டெம்பரரியா ரெக்கார்ட் ஸ்டோர் பண்றதுதான். Anyways, data will be stored in temporarily. Anyways, the data will be stored temporarily in GTT. சரி, ஓகே. பர்பஸ், ஃபார் வாட் பர்பஸ் ஜிடிடி இஸ் பிரசன்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் இட் இஸ் யூஸ்டு ஃபார் இம்ப்ரூவிங் த பர்ஃபார்மன்ஸ். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஜிடிடி? இதுதான் கேள்வி. ஓகே, இதற்கான பதில் இட் இஸ் யூஸ்டு டு இம்ப்ரூவ் த பர்ஃபார்மன்ஸ். சரி, ஓகே. இப்ப ஜிடிடில ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இல்ல. சரி, ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் முன்னாடி நீங்க இது பண்ணிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல ப்ரோ. சரி, ஓகே. இப்போ இண்டெக்ஸ் நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொரி எக்ஸிகியூஷன் பத்தி கொஞ்சம் பாத்திரலாம். கொரி எக்ஸிகியூஷன் வச்சுதான் நமக்கு
இண்டெக்ஸ் வந்து எந்த மாதிரி எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, query execution pattern. query execution அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கறது தான் நம்ம இப்போ இந்த டாபிக்ல பார்ப்போம். ஓகே, ஒரு query, ஒரு செலக்ட் query எழுதுறோம், எழுதிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்றோம். எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஆரக்கிள்ல ஆப்டிமைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த ஆப்டிமைசர் தான் என்ன பண்ணும், அந்த query எக்ஸிகியூஷனுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதெல்லாம் பண்ணும். சரி, ஓகே, அது என்னென்ன கான்செப்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணும், என்னென்ன செக் பாயிண்ட்ஸ் தான் அது வச்சிருக்கு, query எக்ஸிகியூஷனுக்கு அது ஃபாலோ பண்ணக்கூடிய பேட்டர்ன் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கறத தான் பாக்குறோம். ஆக்சுவலி அது வந்து 3 செக் பண்ணும். query எக்ஸிகியூஷன் பண்றதுக்கு முன்னாடி அது ஒரு 3 செக் பண்ணும். அத சின்டாக்ஸ் செக்பாங்க, சிமாண்டிக் செக், and then shared pool check. இந்த 3 செக்க பண்ணும் ஆப்டிமைசர். சரிங்களா? சோ இந்த ஒரு செக்லயும் என்ன ஃபைண்ட் பண்ண போறோம் அப்படின்னா, சின்டாக்ஸ் செக் மூலமா நம்ம எழுதியிருக்க queryல இருக்க செலக்ட் கிளாஸ், ஃப்ரம் கிளாஸ், வேர் கிளாஸ், அண்ட் தென் யூஸ் பண்ணிருக்க அண்டு, ஆறு, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து இது செக் பண்ணும். ஃப்ரம் கிளாஸ் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கா, செலக்ட் கிளாஸ் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்களா தான் இது செக் பண்ணும். இது வந்து டேபிள் நேமையோ இல்ல காலம் நேமையோ செக் பண்ணாது. ஓகே, சின்டாக்ஸ் செக் என்ன பண்ணும், செலக்ட், ஃப்ரம், வேர், அண்ட் தென் ஏதாவது கீவேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா கீவேர்ட்ஸ். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே, ஒரு queryல இருக்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செக் பண்றது தான் சின்டாக்ஸ் செக்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரம் கிளாஸ், செலக்ட் கிளாஸ் இருக்கணும், அடுத்து ஃப்ரம் கிளாஸ் இருக்கணும், அதுக்கு அடுத்து தான் வேர் கிளாஸ் இருக்கணும், நெக்ஸ்ட் குரூப் பை இருக்கணும், அதுக்கப்புறம் ஹேவிங் கிளாஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் ஆர்டர் பை இருக்கணும். இதுதான ஒரு ஆர்டர். ஸோ இந்த ஆர்டர் சின்டாக்ஸை வந்து மேக் ஷூர் பண்றது தான் சின்டாக்ஸ் செக். நான் இப்ப சொல்லணும்ல, உங்கள்ட்ட ஆல்டர் ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதும்போது ஒரு டேபிள்ல ஒரு கன்ஸ்ட்ரெயின் ஆட் பண்றீங்கன்னா அதுக்கு என்ன சின்டாக்ஸ்னு படிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு. என்ன காரணம்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கிடையாது, இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட், அப்டேட் ஸ்டேட்மெண்ட், எல்லாத்துக்குமே ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. அந்த சின்டாக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாத போது உங்களுக்கு என்ன பண்ணும், சின்டாக்ஸ் எரர் த்ரோ பண்ணும். கரெக்டா? சோ இதுல எல்லாம் நீங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணீங்கன்னா அது எந்தெந்த மாதிரியான எரர்ஸ் எல்லாம் த்ரோ பண்ணும்னா, SQL கமாண்ட் நாட் ப்ராப்பர்லி என்டர்னு சொல்லி ஒரு கமாண்ட் வரும், இது எரர் வரும். SQL கமாண்ட் நாட் ப்ராப்பர்லி என்டர்ட். ஓகே, இன்னொன்னு ஃப்ரம் கிளாஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் சொல்லி எரர் வரும். ஃப்ரம் கிளாஸ் இஸ் எக்ஸ்பெக்டட்னா ஃப்ரம் கிளாஸே நீங்க மென்ஷன் பண்ணாம இருப்பீங்க ஒரு பெரிய இருந்தீங்கன்னா. ஓகே, அடுத்து விண்டோ ஃபங்க்ஷன் நாட் அலோட் ஹியர் அப்படின்னு வரும். இந்த மாதிரி எரர்லாம் சின்டாக்ஸ் எரர்னால வரக்கூடிய எரர். ஸோ இந்த எரர்லாம் வராத அளவுக்கு இருக்கா இந்த query அப்படிங்கறத செக் பண்றதுக்கு பேர் தான் சின்டாக்ஸ் செக். சின்டாக்ஸ் செக்ல query பாஸ் பண்ணிடுச்சு, எல்லாமே செலக்ட் கிளாஸ், ஃப்ரம், மற்ற கிளாஸஸ் எல்லாமே கரெக்டா இருக்குங்கிற பட்சத்துல சின்டாக்ஸ் செக் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் query நெக்ஸ்ட் செக்கு வரும். அதுக்கு பேர் என்ன, சிமாண்டிக் செக்ஸ். சிமாண்டிக் செக்னா வேற ஒண்ணும் கிடையாது, டேபிள் நேம், காலம் நேம், ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா, ஏதாவது ஆப்ஜெக்ட் நேம்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, கரெக்டான நேம் தான் கொடுத்துருக்கோமா, இந்த மாதிரி டேபிள் நேமையும் காலம் நேமையும் செக் பண்றதுக்கு தான் ரெண்டாவது வேலை. டேபிள் நேமை செக் பண்ணும், காலம் நேமை செக் பண்ணும். இது ரெண்டத்தான் செக் பண்ணும். இதைத்தான் என்ன சொல்றோம், சிமாண்டிக் செக்னு சொல்றோம். ஒருவேளை டேபிள் நேமோ காலம் நேமோ தப்பா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும், இன்வேலிட் ஐடென்டிஃபையர். எஸ், காலம் நேம் தப்பா இருந்துச்சுன்னா இன்வேலிட் ஐடென்டிஃபையர்னு வரும். டேபிள் நேம் தப்பா இருந்துச்சுன்னா டேபிள் ஆர் வியூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு ஒரு எரர் வரும். ஓகே,
சரி ஓகே. இப்போ இந்த 2 செக்குமே சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. எல்லாமே ப்ராப்பரா இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் செக் என்னன்னா ஷேர்டு பூல் செக். ஷேர்டு பூல் செக்கை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை விஷயம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. எஸ்கியூஎல் ஐடி அப்படிங்கிற விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி இப்போ நான் என்ன பண்றேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் G1 அப்படிங்கிற கொரியை எக்ஸிக்யூட் பண்றேன். எக்ஸிக்யூட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது, இதுல இருக்க செலக்ட் கிளாஸ் ஃப்ரம் கிளாஸ் எல்லாம் கரெக்டா கொடுத்துருக்கோமா, இல்ல செலக்ட பின்னாடி கொடுத்து ஃப்ரம் முன்னாடி கொடுத்துருக்கோமா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணுது. இது சின்டாக்ஸ் ப்ராப்பரா இருக்கா, இருக்கு. ஸோ சின்டாக்ஸ் செக் வந்து முடிஞ்சுது. நெக்ஸ்ட் என்ன, சிமாண்டிக் செக். சிமாண்டிக் செக் பொறுத்த வரைக்கும் காலம் நேம் டேபிள் நேம், G1ங்கிற டேபிள் நேம் இப்படி ஒரு டேபிள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுது. ஆமா இருக்கு, ஓகே. தென் காலம் நேம் வந்து ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஒன்றும் பிரச்சனை, ஆல் தி காலம்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன ஆயிடுச்சு இப்போ இந்த இடத்துல, சிமாண்டிக் செக்கும் சக்சீட் ஆயிடுச்சு. கரெக்டா? ரெண்டு செக் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் செக் என்னன்னா ஷேர்டு பூல் செக். ஷேர்டு பூல் செக்னா என்னன்னா, இப்பதானே ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த கொரியை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன். ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த கொரி என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஆப்டிமைசர் என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா, இந்த 3 செக்கையும் ஆல்ரெடி பண்ணிருக்கும், முதல்லயே பண்ணிருக்கும். இப்ப 2வது டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணாது. என்ன பண்ணும், ஷேர்டு பூல் செக் மட்டும் பண்ணும், முதல் 2 பண்ணாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு டைம் ஒரு கொரி எக்ஸிக்யூட் பண்ணும் போதும் அந்த பர்டிகுலர் கொரிக்கு எஸ்கியூஎல் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகும் ஆர்க்கல்ல. ஓகே, திரும்ப நம்ம அதே கொரியை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த ஷேர்டு பூல் செக் என்ன பண்ணும், இந்த கொரி இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் எக்ஸிக்யூட் ஆயிருக்கான்னு செக் பண்ணும். ஆல்ரெடி ஹிஸ்டரி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணும், அந்த பர்டிகுலர் எஸ்கியூஎல் ஐடியை வச்சு மற்ற செக்ஸ் எதுவுமே பண்ணாம டைரக்டா கொரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். புரிஞ்சுதா? ஓகே. இது மூலமா என்ன ஆகும், இந்த செக்ஸ் எல்லாம் நமக்கு மிச்சமாகும். அனதர் ஒன் திங், ஆல்ரெடி ரிசல்ட் ஜென்ரேட் பண்ணிருக்கோம்ல, அந்த ரிசல்ட்டை மட்டும் மேக் ஷூர் பண்ணிட்டு தான் அனுப்பும், நமக்கு டிஸ்பிளே பண்ணும். புதுசா ரிசல்ட் செட்டை ஜென்ரேட் பண்ணாது. ஆல்ரெடி நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இதுல ஒரு ரோ ரெக்கார்டு கூட இல்ல, ஒரு ரோ ரெக்கார்டு கூட கிடையாது. கரெக்டா? இப்ப அகைன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு ரோவை நான் இன்சர்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரோவை இன்சர்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ இந்த 2வது எக்ஸிக்யூஷன் நான் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி எக்ஸிக்யூஷன்ல ஒரு ரோ ரெக்கார்டு கூட கிடையாது. ஸோ இது ஒரு ரோ ரெக்கார்டு கூட இல்லைன்னு தான் மைண்ட்ல வச்சிருக்கோம். பட் எனிஹா ஒரு போய் செக் பண்ணிக்கலாம்னு போய் செக் பண்ணும்போது 1 ரோ இருக்கு எடுத்துட்டு வந்து காட்டுது. ஓகே, இந்த இடத்துல தான் வந்து இந்த சிமாண்ட் ஷேர்டு பூல் செக் வந்து ஒர்க் பண்ணுது. இட் வில் ஷேர்டு பூல் செக் ஆரக்கிள் ஆப்டிமைசர் வில் கிரியேட். நோட்ஸ் எடுத்துக்கோங்க, சின்டாக்ஸ் செக்குக்கு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. syntax check. It checks whether we give select followed by from then where, followed by from then where. It checks the syntax. Second point, it checks the syntax is correct or not. Okay. It checks spelling mistakes. Third point. Okay. Okay, example errors மென்ஷன் பண்ணிக்கோங்க. சின்டாக்ஸ் செக் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா எந்த மாதிரியான எரர்ஸ்லாம் வரும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு எஸ்கியூஎல் கமாண்ட் நாட் ப்ராப்பர்லி என்டர்ட் அப்படின்னு ஒரு எரர் வரும். ரெண்டாவது எரர் என்னன்னு, ஃப்ரம் கிளாஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு ஒரு எரர் வரும். ஃப்ரம் கிளாஸே நீங்க மென்ஷன் பண்ணாம இருந்தீங்கன்னா. சரி, இது ரெண்டையும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சிமாண்டிக் செக், SYMANTIC சிமாண்டிக் செக்.
It checks the object. It checks the object name. Object name. பிராக்கெட்ல காலம் நேம் டேபிள் நேம்னு கூட நீங்க போட்டுக்கோங்க. ஏன்னா ரெண்டு நேமையுமே செக் பண்ணும். ஓகே. அண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸையும் செக் பண்ணும். ஓகே. சிமெண்டிக் செக் வந்து ஃபெயில்ட் ஆச்சுன்னா எந்த மாதிரியான எரர்ஸ் த்ரோ பண்ணும்னா, எக்ஸாம்பிளுக்கு எழுதிக்கோங்க. இன்வேலிட் ஐடென்டிஃபையர், காலம் நேம் தப்பா இருந்துச்சுன்னா இன்வேலிட் ஐடென்டிஃபையர்ங்கிற எரர் த்ரோ பண்ணும். டேபிள் நேம் தப்பா இருந்துச்சுன்னா டேபிள் ஆர் வியூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் த்ரோ பண்ணும். இந்த ரெண்டு எரர் எழுதிக்கோங்க. அடுத்த ஒரு கண்டிஷன், இஃப் சின்டாக்ஸ் செக் அண்ட் சிமாண்டிக் செக் ஆர் பாஸ்ட், then it will go for shared pool check. ஓகே. இப்போ ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் கேட்பாங்க, சாஃப்ட் பார்சிங் ஹார்ட் பார்சிங் சொல்லிட்டு ரெண்டு விஷயம். சாஃப்ட் பார்சிங் அண்ட் ஹார்ட் பார்சிங். சாஃப்ட் பார்சிங்னா என்ன, ஹார்ட் பார்சிங்னா என்ன அப்படின்னா, ஒரு கொரியை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த கொரிக்கு ஏதாச்சும் ஹிஸ்டரி இருக்கான்னு ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் செக் பண்றோம், அடுத்து சிமாண்டிக் செக் பண்றோம், மூணாவதா ஷேர்ட் பூல் செக் பண்றோம். ஷேர்ட் பூல் செக்னா அந்த கொரி வந்து ஆல்ரெடி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோமா அப்படிங்கறத செக் பண்றோம். ஒரு கால் அப்படி செக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிருந்தோம்னா ஆரக்கிள் என்ன, ஆரக்கிளோட ஆப்டிமைசர் என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த பர்டிகுலர் கொரிக்கு, எக்ஸாம்பிளுக்கு இந்த கொரியை வச்சுக்கோ, இந்த பர்டிகுலர் கொரிக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பிளான் ஜெனரேட் பண்ணு. ஓகே, எக்ஸ்பிளைன் பிளான் நோட் பண்ணிக்கோங்க. ஆரக்கிள் will create explain plan for each select statement. Oracle will create explain plan, EXPLAIN, plain, explain plan for each select statement. அப்படின்னா எக்ஸ்பிளைன் பிளான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கொரியை எந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணா மினிமம் CPU யூட்டிலைசேஷனோட நம்மளால கொரியரை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி ஒரு பிளான் போடும், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாங்கிற மாதிரி. புரியுதா? ஓகே. Based on CPU utilization, Oracle will create the better explain plan for a query. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த வேலையெல்லாம் நடந்துரும். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கொரி எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆயிடும், அந்த கொரி போய் சின்டாக்ஸ் செக் பண்ணி, சிமாண்டிக் செக் பண்ணி, ஷேடோ பூல் செக் பண்ணி, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது SQL ரெடி இருக்குமா? இருக்காது.
ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கொரி எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த கொரிக்கு வந்து SQL ஐடி இருக்காது. ஸோ இந்த கொரி எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்டாண்டர்ட் செக்ல இது இல்ல, அந்த ஃபார்முலா எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகும்போதே என்ன பண்ணும், ஆப்டிமைசர் ஒரு எக்ஸ்பிளைன் பிளானை ஜென்ரேட் பண்ணி தான் எக்ஸிக்யூட் பண்ணும். கரெக்டா? எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் திரும்ப அதே கொரியா ஒரு half an hour கழிச்சு எக்ஸிக்யூட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்? சின்டாக்ஸ் செக் நடக்கும். ஓகே, அடுத்து சிமாண்டிக் செக் நடக்கும். ரெண்டுமே நடக்கும். தேர்ட் வந்து ஷேர்டு புல் செக் நடக்கும். ஷேர்டு புல் செக் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, ஆல்ரெடி அந்த SQL ஐடி இருக்கான்னு செக் பண்ணுது. அந்த கொரிக்கு இருக்குதுன்ட்டு வருது. வந்துச்சுன்னா என்ன பண்ணும்னா, அந்த SQL ஐடி ஏன் டைரக்டா எடுத்துட்டு போய் அது ஒரு பிளான் ஜென்ரேட் பண்ணிருக்கோம்ல, அந்த SQL ஐடிக்கு பொருத்தமான பிளான் என்னங்கிறது ஆல்ரெடி ஜென்ரேட் ஆயிருக்கு. அந்த பிளானை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிடும். அதைத்தான் நம்ம சாஃப்ட் பார்சிங் சொல்றோம். If SQL ID is present, then it is called as soft parsing. புரிஞ்சுதா? SQL ID இல்ல அப்படின்னா என்ன பண்ணும், திரும்ப ஒரு எக்ஸ்பிளைன் பிளான் ஜென்ரேட் பண்ணி அப்புறம் எக்ஸிக்யூட் ஆகும். அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இல்ல, அதனாலதான் அதுக்கு பேரு ஹார்ட் பார்சிங். ஓகே, சாஃப்ட் பார்சிங் பண்ணும்போது கொரி எக்ஸிகியூஷன் வந்து ஃபாஸ்டா இருக்கும். ஹார்ட் பார்சிங் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். புரிஞ்சுதா? சரி, இப்போ சின்டாக்ஸ் செக்னா என்ன, சிமாண்டிக் செக்னா என்ன, ஷேர்டு புல் செக்னா என்ன, ஆப்டிமைசர்னா என்ன, எக்ஸ்பிளைன் பிளான்னா என்ன, இத பத்தின ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா? சரி, ஓகே. இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ இண்டெக்ஸ் பத்தி பார்ப்போம். எதுக்காக இண்டெக்ஸ், இண்டெக்ஸோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். சரி, ஆக்சுவலி இன்னைக்கு 1 hour செஷன் முடிஞ்சு. சரி, ஓகே கைஸ், நம்ம இன்னைக்கு செஷனை இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். கொரி எக்ஸிகியூஷன் பேட்டர்னை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. யாரு கேட்டாலும் நல்லா சொல்ற அளவுக்கு தெளிவா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம இன்னைக்கு பார்த்த GTT, குளோபல் டெம்பரரி டேபிள், அதோட கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கான்கமெண்ட் டெலிட் ரோஸுக்கும் ப்ரெசர் ரோஸுக்கும் வித்தியாசம் என்ன, செஷன்னா என்னன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வாங்க. இன்னைக்கு இது ரெண்டையும் நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. இன்னைக்கு EOD செஷன் தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்க. எனிஹோ நம்ம இன்னைக்கு EOD செஷன் எடுப்போம்னு தான் நினைக்கிறேன். தேவைப்படலைங்கிற பட்சத்துல நீ ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். நீங்க லாஸ்ட் செஷன்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இன்னைக்கு காலை நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம்.